உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் வெங்கரத்னம். அஜித்குமார் கேஸோட சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கிரீன்ஷாட், அதாவது முகநூல் பதிவு அப்படிங்கறதோட ஸ்கிரீன்ஷாட்டை நீங்க பாருங்க. இந்த பதிவு யார் போட்டிருக்கா அப்படின்னா, அரியலூர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட முன்னாள் மாவட்ட செயலாளர் அன்பானந்தம் அப்படிங்கிறவர் போட்டிருக்காரு. இதுல என்ன கைது செய்யணும் அப்படின்னு புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. சாட்டை துரைமுருகனை கைது செய்யணும் அப்படின்னு அரியலூர் மாவட்ட விசிக மாவட்ட செயலாளர் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு புகார் கொடுத்திருந்தாரு. அங்கனூர் சிவா. அங்கனூர் அப்படிங்கிறது திருமாவளவனோட சொந்த ஊர். அந்த ஊரை சேர்ந்தவர் தான் இப்ப மாவட்ட செயலாளராக இருக்காரு. அவரு 2 நாளைக்கு முன்னாடி சாட்டை துரைமுருகனை கைது செய்யணும்னு புகார் கொடுத்தாரு. இன்னைக்கு முன்னாள் மாவட்ட செயலாளர் சார்பா நானும் விடுதலை சிறுத்தை கட்சியில தான்டா இருக்கேன், நானும் புகார் கொடுப்பேன் அப்படின்னு அவங்களுக்குள்ள உள்ள ஒரு அரசியல் போட்டியில ஏன் மேலையும் புகார் அப்படிங்கிறது சேர்த்து கொடுக்கப்பட்டிருக்கு. சாட்டை துரைமுருகன், அரியலூரை சேர்ந்த வெங்கிரத்னம், இவர்கள் 2 பேரும் திருமாவளவன் அவர்களை அவதூறா பேசினதா புகார் அப்படிங்கிறது பொய் புகாரா கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல புகாரை பதிவு செய்யணும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அங்கனூர் சிவா கொடுத்ததையும் சாட்டை துரைமுருகன் அவர்கள் மேல வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல புகாரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் தெரியாம தான் கேட்கிறேன். இப்ப திருமாவளவன் அவர்களை நான் விமர்சிக்கிறேன். திருமாவளவன் பொது வாழ்க்கைக்கு வரலன்னா நான் விமர்சிக்க போறேன்னா, திருமாவளவனுக்கு எனக்கு என்ன சொத்து பங்கு பிரியலையா? இல்ல திருமாவளவனுக்கு எனக்கு ஏதாவது குடுக்கல் வாங்கல் இருக்கா? திருமாவளவன் என்கிட்ட ஒரு 10,000 வாங்கினாரு, ராமம் போட்டுட்டு ஏமாத்திட்டு ஓடி போயிட்டாரு. திருமாவளவன் என் பேரை சொல்லி 10 இடத்துல கடன் வாங்கி ஏமாத்திட்டு போயிட்டாரு அப்படின்னு நான் எனக்கு ஏதாவது பகை இருக்கா? இல்ல. திருமாவளவன் அரியலூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட, நான் இருக்கக்கூடிய தொகுதிக்கு உட்பட்ட சிதம்பரம் தொகுதியோட நாடாளுமன்ற உறுப்பினர். மற்றவர்களை காட்டிலும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வாக்காளரா திருமாவளவனை விமர்சிக்கிறதுக்கு எனக்கு அதிக தகுதி இருக்கு. அப்ப திருமாவளவனை விமர்சிச்சா அது வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல வந்துருமா? நான் திருமாவளவனை அரசியல் தலைவனா பாக்குறேன். புகார் கொடுத்த இவனுங்க தான் திருமாவளவனை தலித் தலைவரா பாக்குறாங்க. நான் திருமாவளவனை விமர்சிச்சா நான் விமர்சிச்சதுல தப்பு இருக்கு அப்படின்னா என் மேல அவதூறு வழக்கு போடு. நீ விமர்சிச்சது தப்பு. எங்க தலைவர் ஒரு யோக்கிய சிகாமணி, அவரை மாதிரி ஒரு காமராஜரை விஞ்சிய தலைவர் அவரு, ரெட்டமலை சீனிவாசனை விஞ்சிய தலைவர் அவரு, அவரை விமர்சிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீங்க தப்பா விமர்சனம் செஞ்சிட்டீங்க, நீ சொன்னது தப்பு. எங்க தலைவர் திருமாவளவன் திமுக கிட்ட அடிமாடாலாம் போகல. திமுக என்ன தப்பு செஞ்சாலும் அவர் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடியவரு, சமூக நீதியை அப்படியே காப்பாத்துறவரு அப்படின்னு என் மேல அவதூறு வழக்கு போடு. இதுக்கான தார்மீக உரிமை விடுதலை சிறுத்தை கட்சியாளர்களுக்கு இருக்கு. அதை விட்டுட்டு வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல வழக்கு போடணும் அப்படின்னா திருமாவளவனை நீங்க இன்னும் தலித் தலைவரா பாக்குறீங்களா? நான் தலித்தையே அண்ணனா பாக்குறேன், தம்பியா பாக்குறேன். ஏன்னா உங்களுக்கு அவன் தலித்து, எனக்கு அவன் ஆதி தமிழன். நான் பல வீடியோல பேசியிருக்கேன். நீ சும்மா வழக்கு கொடுத்தேங்கிறதுக்காக, நான் முட்டு கொடுக்கறதுக்காக, என்னை காப்பாத்திக்கிறதுக்காக கொடுக்கணும் அவசியம் எனக்கு கிடையாது. பல வீடியோ நீ பழச எடுத்து பாத்துக்க. அவனை நான் ஆதி தமிழனா பாக்குறேன். இந்த திமுக கரகாட்ட கோஷ்டி அவனை ஆதி திராவிடனா பாக்குது. நான் அவனை தான் ஆதி தமிழனா பாக்குறேன். ஆனா நீங்க இன்னும் திருமாவளவனை தலித் தலைவனா தானடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அதனாலதானே வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல வழக்கு போடுறீங்க. உங்களுக்கு சோத்துல உப்பு போடுத்தீங்கிறீங்களா இல்லையா? கேஸ் போட்டீங்கன்னா பயந்துருவோமா? ஏன் வரைக்கும் நான் சரியா பேசுறேன், தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருப்பேன். என்ன பண்ண முடியும்? சுட்டுடுவீங்களா? இல்ல அஜித் மாதிரி கொண்டு போய் உள்ள வச்சு அடிச்சு கொண்டுடுவீங்களா? ரெண்டுத்துக்குமே நான் ரெடி. என்ன பண்ண முடியும்? சட்டத்துக்கு உட்பட்டு பேசுறேன், சட்டத்தை நம்புறேன், சட்டத்தை மதிக்கிறேன். அதை தாண்டி நீங்க போடுற பொய் வழக்கெல்லாம் பயப்படணும் அப்படின்னா அதுக்கு நான் உயிரோட இருக்கணும்னு அவசியமே கிடையாது. தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருப்பேன், இன்னும் கூட பேசுவேன். இந்த மாதிரி ஒரு வழக்கு போட்டு இன்னைக்கு இரவுக்குள்ள என்ன கைது செய்யணும் அப்படிங்கிற வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அது எனக்கு தெரியும். ஓடி ஒளிகிற ஆள் நான் கிடையாதுப்பா விடுதலை சிறுத்தைகளே. ஏன்னா நீங்க விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு வரலாறு பேசி வரலாறை உருவாக்கியே வாழ்ந்தவங்க. நான் தமிழ் தேசிய தலைவர்.
சிறுத்தை விட வீரியமிக்க ஒரு உயிரினம். விடுதலை புலிகள் தலைவரை பத்தி பேசி படிச்சு அவரோட வாழ்வியலை ரசிச்சு ரசிச்சு அந்த புலிகளோட வரலாறை பேசி படிச்சு வளர்ந்தோம். எனக்கு பயப்படணும் அவசியமே கிடையாது. சுத்தமான தமிழன். நீங்களும் அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஆனா இந்த மாதிரி பொய் கேஸ் கொடுக்குறப்ப எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒருவேளை தெலுங்கனோ அப்படின்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. பட் ஓகே, எது வந்தாலும் பார்த்துக்கோ. இன்று இரவு என்னை கைது செய்வதற்கான வேலை அப்படிங்கிறது நடக்குது. தெரிஞ்சோ தெரியாமலோ கைது செய்யப்பட்டால் இதை விட இன்னும் 100 மடங்கு வீரியமா பேசுவேன். எது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற வாக்குறுதியை உங்கள்கிட்ட கொடுத்துக்கிறேன். எதுக்குமே பயப்படுற கேரக்டர் நான் கிடையாது. ஒரு தேன்கூடு மாதிரி நீ முடிஞ்சா கல்ல விட்டு எரிஞ்சு பாரு, மீதி வர்றதை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இப்ப அஜித் வழக்குக்கு போவோம். அஜித் குமாரோட கொலை வழக்கு. இந்த வழக்குக்கும் என் மேல போடப்பட்ட வழக்குக்குமே ஒரு சம்பந்தம் இருக்குமோன்னு எனக்கு சந்தேகம் இருக்கு. ஏன்னா நம்ம அஜித் குமாரோட வழக்குல முக்கியமான குற்றவாளிகள் எல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காவல்துறையை சேர்ந்தவர்கள். இவனா காவல்துறையை இந்த அளவுக்கு கிழிக்கிறானு, யாரையாவது வச்சு இவன் மேல பொய் கேஸ் போட விட்டு இவனை கூட்டு வந்து வச்சு சக்கியா வெளுத்தா அடங்கிடுவானோ அப்படின்னு யாரோ ஒரு உயரதிகாரி நினைச்சிருக்கலாம். அதன் பேரில் என் மீது பொய் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. பட் அதுதான் உண்மை அப்படின்னு ஊர்ஜிதமாலாம் என்னால படுத்த முடியல இன்னே வரைக்கும். அப்படியே நடந்தாலும் அதை பத்தி கவலை கிடையாது. ரெண்டாவது பயப்படுற ஆளும் கிடையாது. நீங்க சினிமாவிலேயே பார்க்காத ஒரு வித்தியாசமான கேரக்டரா வெங்கிரத்னம் இருப்பான். இப்படி ஒரு வில்லனையும் நீங்க பார்த்திருக்க முடியாது, இப்படி ஒரு ஹீரோவையும் பார்த்துருக்கேன். நான் பெருமைக்கெல்லாம் சொல்லிக்கல, நான் உண்மையிலேயே அப்படிப்பட்ட கேரக்டர் தான், பார்த்துக்கலாம் அப்படின்னு. இன்னைக்கு அஜித் குமாரோட வழக்குல நான் சிபிஐ அவகாசம் கேட்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் துரதிருஷ்டவசமா முதன்முறையா அஜித் வழக்குல நாம சொன்னது பொய்யா இருக்கு. சிபிஐ குற்றப்பத்திரிகை அப்படிங்கிறத தாக்கல் செஞ்சிருக்கு. இது சார்ந்த விசாரணை செய்யறதுக்கான நேரம் நமக்கு இல்லை. ஏன்னா ஏன் சார்ந்த வழக்கை நான் பார்க்க வேண்டியது இருக்கு, அது சார்ந்த மேல் நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கறத எடுக்க வேண்டியது இருக்கு. அப்படிங்கறதால இது ஆராயறதுக்கான நேரம் கிடைக்கல. ஆனா குற்றப்பத்திரிகையில என்ன உள் விவகாரம் இருக்கு, குற்றப்பத்திரிகையில யார் யார் குற்றவாளிகள், அவர்களுக்கு எதிரான சாட்சி என்ன அப்படிங்கிற எந்த விவரமும் இன்ன வரைக்கும் வெளியே வரல. குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்கு. இந்த வீடியோவை நீங்க கேட்கிற நேரத்துல குற்றப்பத்திரிகை சார்ந்த விவரங்கள் உங்களுக்கே தெரிய வந்திருக்கலாம். நீங்க அதுக்காக என்ன தப்பா நினைக்க வேண்டியதில்லை. ஏன்னா எங்களுக்கே தெரிஞ்சு போச்சு, உனக்கு தெரியலையா அப்படின்னு. ஏன்னா வீடியோ ஒளிபரப்புறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். அதனால குற்றப்பத்திரிகை விவகாரங்கள் அப்படிங்கிறது வெளியில வரல. நான் சொன்னது முதன்முறையா அஜித் வழக்குல பொய்த்து போச்சு. நான் சிபிஐ அவகாசம் கேட்கும் அப்படின்னு தான் அனுமானம் பண்ணேன். நமக்கு உண்டான தகவலும் அப்படிதான் வந்துச்சு. உடனடியா குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா இது முக்கிய குற்றவாளிகளை தப்ப வைக்கக்கூடிய வேலையா இருக்குமோ அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன். இது சார்ந்தும் என் மேல வழக்கு போடப்படலாம், அதை பத்தி கவலையும் இல்லை, பார்த்துவோம். ஆனா இந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 270 கோடி பண பரிமாற்றம், ஆசை நாயகி, அமைச்சர், இது சார்ந்த விசாரணைகள் எல்லாம் அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா, இல்ல இந்த 6 காவலர்களோட 5 காவலர்கள் ராமச்சந்திரன் அப்ரூவர் ஆனது, டிஎஸ்பி நிகிதா, இதுக்குள்ள முடிஞ்சிருச்சா, குற்றப்பத்திரிகை எந்த மாதிரி தாக்கல் செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிற எந்த விவரமே தெரியாம மொட்டையா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ கூட நினைக்கலாம் ஒண்ணுமே இல்லைன்னா அப்புறம் எங்கடா பேசுற அப்படின்னு. சொல்ல வேண்டிய கடமை அப்படிங்கிறது எனக்கு இருக்கு. இது சார்ந்து நான் தொடர்ந்தியா ரிசர்ச் பண்ணி வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு போடுவேன். வெளியில இருந்தா அதை பத்தி கவலையும் இல்லை, அப்படியே இருந்தாலும் வந்துட்டு போடுவேன், அதை பத்தி கவலையும் இல்லை. ஆனா இந்த விவரத்துல உண்மை வெளியே வரணும் அப்படின்னு நினைச்சதுல மனசார நினைச்ச ஒரு மனிதன் நான் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஆனா இந்த வழக்கு இன்னைக்கே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கும் போது நிறைய பேர் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பா தான் இருக்கும் அப்படின்னு நான் ஆழமா நம்புறேன். பல பேர் என்கிட்ட சொன்னாங்க இதுல தொடர்ந்து டீப்பா போவாதீங்க, உங்க மேலேயும் வழக்கு தொடுக்கப்படும், போவும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பரவாயில்ல, எது வந்தாலும் நம்ம தொடர்ந்து பேசதான் போறோம். எந்த விதமான மிரட்டலுக்கோ, எந்த விதமான உருட்டலுக்கோ, கைதுக்கோ, சிறைக்கோ, காவல்துறையோட சித்திரவதைக்கோ எதுக்குமே அச்சப்படக்கூடிய ஆள் இந்த வெங்கிரத்னம் இல்ல அப்படிங்கிறத ஆழமா உங்கள்கிட்ட பதிவு செஞ்சுக்கிட்டு தொடர்ந்து பேசுவோம்.